இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அனைவரும் அமர்ந்து கொள்வோம். மாதத்தின் முதல் வெள்ளி பேராலயத்திலே யூபிலி ஆண்டை முன்னிட்டு அழகுற ஒரு சிந்தனைக்குரிய தியானம், தொடர்ந்து ஜெபமாலை, அதை தொடர்ந்து திருப்பலி, இப்பொழுது நற்கருணை ஆசீர். அடுத்த சில நிமிடங்கள் நற்கருணை ஆண்டவர் இந்த நாளில் நமக்கென ஒரு விசேஷ செய்தியை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். உங்களது இதயத்தை இன்று அவருக்கு திறந்து கொடுங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஆங்கிலத்தில் இப்படி ஒரு சொற்றொடர் இருக்கிறது, have harmony with the plan of God. கடவுளின் திட்டத்தோடு ஒத்துப்போக முயற்சி செய்யுங்கள். பல நேரங்களில் நமக்கென நாம் திட்டங்களை வகுத்து, கடவுள் நமக்கென வகுத்திருக்கிற பல நல்ல திட்டங்களை இழந்து நமது வாழ்வை பாழாக்கி இருக்கிறோம். இன்றைய முதல் வாசகம் பாரூக்கு நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் மக்களுடைய பாவ அறிக்கையாக அது இடம்பெற்றிருக்கிறது. இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறார்கள். அவர்களுடைய வரலாற்று பின்னணி என்ன? அனைவரும் பாபிலோனியாவிலே நாடு கடத்தப்பட்டு நாட்டை இழந்து விட்டார்கள், உறவுகளை தொலைத்து விட்டார்கள், உரிமையை இழந்து நிற்கிறார்கள். யாரும் இல்லாத அனாதைகளாய் அவர்கள் நின்று யோசித்து பார்க்கிறார்கள். நம்மை வளர்த்த கடவுள் எங்கே? நம்மை படைத்த கடவுள் எங்கே? நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன கடவுள் எங்கே? விடுதலை பயண நூலிலே நம்முடன் பேசினாரே, நானே போரிடுவேன் என்று சொன்னாரே, இன்று நம்மை தோல்விக்கு உள்ளாக்கி, அவமானத்திற்கு உள்ளாகி, நிர்கதையாய் நாம் நின்று கொண்டிருக்கிறோமே, இதற்கு என்ன காரணம் என்று சொல்லி ஊரார் அனைவரும் ஒன்று சேர்ந்து சிந்திப்பதுதான் இன்றைய முதல் வாசகம். அவர்கள் சிந்தித்து பிறகு என்னை கண்டுகொள்கிறார்கள் தெரியுமா? ஒரு பெரிய மாபெரும் உண்மையை அவர்கள் கண்டுகொள்கிறார்கள். அதுதான் பாரூக்கு நூல் முதல் அதிகாரம் 22வது வசனத்திலே இன்றைய முதல் வாசகத்தில் இடம்பெற்ற அந்த வசனம், நம் தீய உள்ளத்தின் போக்கில் நடந்தோம், வேற்று தெய்வங்களுக்கு நாம் ஊழியம் செய்தோம், இதுவே நம்மை இந்த நிலைக்கு தள்ளி இருக்கிறது. அதுதான் நற்செய்தியாக. என்னை புறக்கணிக்கிறவன் கடவுளை புறக்கணிக்கிறான் என இயேசு சொல்லுகிறார். ஐயோ உனக்கு கேடு என்கிற ஒரு விதமான எதிர்மறை வாக்கியங்கள் எல்லாம் இயேசு இன்றைய நற்செய்தியிலே சொல்லுகிறார். எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணம், கடவுளுக்கு செவி கொடுக்க மறுத்து உனக்கென நீ திட்டங்களை வகுத்து கொண்டதாலே இந்த தண்டனை பாருங்கள். அதுவும் எப்படிப்பட்டதாய் அவர்கள் யோசித்து முடிவெடுத்து எழுதப்பட்டிருக்கிற வசனத்தை பாருங்கள். தீய உள்ளத்தின் போக்கில் நடந்தோம், வேற்று தெய்வங்களுக்கு ஊழியம் செய்தோம். ஆங்கிலத்திலே இந்த இரண்டு வசனங்களையும் இணைத்து வருகிற ஒரு வாக்கியமாக இருக்கிறது. ரெண்டும் தனித்தனி வாக்கியம் அல்ல. தீய உள்ளம் என்பது தனியாக, வேற்று தெய்வங்களுக்கு ஊழியம் என்று தனியாக இல்லை. ஆங்கிலத்தில் எப்படி இருக்கிறது பாருங்கள், சர்விங் ஃபாரின் காட்ஸ் வித் அவர் விக்கெட் ஹார்ட். அதை அழகுற தமிழில் மொழிபெயர்க்க வேண்டும் என்றால், நமது தீச்செயலான உள்ளத்தை கொண்டு வேற்று தெய்வங்களுக்கு நாம் ஊழியம் புரிந்தோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுள் இங்க உற்று பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் உனது இதயத்தை தான்.
உனது இதயத்தில் அவர் இல்லை என்பதுதான் அவருக்கு வலிக்கிறது. உன் உதடுகளில் நான் இருக்கிறேன். அழகுற நீ ஜெபிக்கிறாய், அழகுற இறை வார்த்தையை சொல்லுகிறாய், அழகுற இயேசு இயேசு என அறிக்கையிடுகிறாய். ஆனால் உனது உள்ளத்தில் நான் இல்லையே. எல்லாம் செய்கிறாய், ஆனால் நீ இன்னும் உலகுக்கு உரியவனாகவே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே. உனது இதயம் யாருக்கானது? உன் இதயத்தை நீ எனக்கு தருவாயா என இயேசு கேட்கிறார். அதைதான் முதல் வாசகத்திலே யாவே கடவுளும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் அவர்களுடன் பேசுகிறார். ஏற்கனவே இணைச்சட்ட நூல் 28:36 நீங்கள் வாசித்து பாருங்கள். மோசே வழியாக அவர்களுக்கு தொடர்ந்து எச்சரிக்கை விடுக்கிறார். உன் முழு உள்ளத்தோடு நீ என்னை அன்பு செய்யவில்லை என்றால் நீ வேற்று அரசனுக்கு கீழே தள்ளப்படுவாய். இஸ்ராயல் மக்களுடைய நிலை என்ன தெரியுமா? அவர்கள் மீண்டும் கடவுளிடம் வந்து சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, நீங்கள் தானே எங்களை படைத்தீர்கள், இப்போது வேற்று நாட்டு அரசனுக்கு கீழ் உமது ஊழியர்கள் நாங்கள் வாழ்வதா என்று கேட்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், இதுதான் மருந்து. இது எனக்கு வலிக்கிறது, உங்களுக்கும் வலிக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் உங்கள் இதயத்திலே வேற்று தெய்வங்களை நினைத்து வணங்கியதால், அவர்களுக்கு நீங்கள் வழிபாடு மேற்கொண்டதால் உங்களுக்கு இந்த தண்டனை என கடவுள் சொல்லுகிறார். எபிரேய மொழியிலே அபாத் என்கிற வார்த்தை வர்ஷிப், சர்வ், the serving foreign gods. the serving foreign gods என்கிற அந்த வசனத்தினுடைய ஆழமான செய்தி என்ன தெரியுமா? வேற்று தெய்வங்கள் மீது நம்பிக்கை வைப்பது மட்டுமல்ல, சொல்லால், செயலால், கண்களால், கைகளால், உன் கால்களால் அந்த தெய்வங்களை வழிபடுவது. அந்த தெய்வம் உலகாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், நம் உள்ளத்தில் இருக்கிற ஊனியல்பாக இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அதனால் தான் உன் இதயம் எங்கே? உன் இதயத்தில் நான் எங்கே? எபிரேய மொழியிலே ஹார்ட், இதயத்திற்கு லெபாப் என்கிற வார்த்தை. இந்த வார்த்தை எப்படி வடிவமைத்திருக்கிறார்கள் என்றால், அது ஏதோ உடலில் ஒரு உறுப்பல்ல, அது ஒட்டுமொத்த மனிதத்தின் மையமாக இருக்கிறது. அதனால் தான் நீதிமொழிகள் நூல் 4ஆம் அதிகாரம் 23 நாம் வாசிக்கிறோம், விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய். விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய், ஏனெனில் அதனின்று பிறப்பவைதான் உன் வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்யும். ஹார்ட் is the center of the person. மனித வாழ்வின் மையமாக, என் வாழ்வின் மையமாய் இருக்கிற நான் அமைத்திருக்கிற நாட்காலியில் ஆண்டவர் அமர வேண்டுமே தவிர இந்த உலகமோ ஊனியல்போ பாவமோ அமர்ந்திருக்கலாகாது என்பதால் தான் பாரூக்கினுடைய இந்த முதல் வாசகம் ஆழமான செய்தியை தாங்கி வருகிறது. கடவுள் நமக்கு எப்போதும் நல்ல திட்டங்களை தான் தருவார். பாருக்கு நூலை நீங்கள் சாதாரணமாக படித்து விட முடியாது. பாருக்கு எரேமியாவினுடைய சீடர். இருவரும் ஒரே நிலையிலிருந்துதான் மக்களையும் வாழ்வையும் போக்கையும் எல்லாம் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதே எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனத்திலே நம் ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்றார் தெரியுமா? 70 ஆண்டுகள் கழித்து நான் உங்களை சந்திக்க வருவேன். நீங்கள் பாபிலோனியாவில் அடிமைகளாக இருக்கிறீர்கள், மீண்டும் நான் வருவேன். கடவுள் சொல்லுகிறார், ஏனெனில் நான் உங்களுக்காக வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியுமன்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே என சொல்லுகிறார். கரங்களை தட்டி கடவுளை மகிமைப்படுத்துவோமா? I have a great plan for you. இந்த நாளில் இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற நம் எல்லாருக்கும் கடவுள் விடுக்கிற ஒரு வரி செய்தி, மகனே மகளே, உனக்கு நான் திட்டங்கள் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உள்ளார்ந்த அன்போடு நன்றி செலுத்தி கொண்டே இருங்க. நன்றி இயேசுவே. ஆண்டவரே, எனக்கு நீங்க திட்டம் வச்சிருக்கிறீங்களா? இந்த திட்டம் புரியாமலே தானே நான் சின்ன பின்னமாய் இருக்கிறேன்.
உமது திட்டம் புரியாததால் தானே எனக்கென திட்டங்களை நான் கட்டிக்கொண்டு என் வாழ்வை நாசமாக்கி கொண்டிருக்கிறேன். மகளே, மகளே, நான் உனக்கென வைத்திருக்கும் திட்டம் வளமான எதிர்காலம். வளமான எதிர்காலம் மட்டுமல்ல, அது நலம் தரும் நம்பிக்கை என சொல்லுகிறார். ஆனால் தொடர்ந்து அதே அதிகாரம் 11வது வசனம் நான் வாசிக்கிறேன். கடவுள் வகுத்திருக்கிற திட்டங்கள் 13வது வசனம் எப்படி இருக்கிறது தெரியுமா? நான் உனக்கு நல்ல திட்டங்கள் எல்லாம் வச்சிருக்கிறேன்பா, ஆனா என்று கடவுள் சொல்லுகிற ஒரே ஒரு வரியை பாருங்கள். உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடும் பொழுது என்னை நீங்கள் கண்டடைவீர்கள் என்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். முழு இதயம். Serving foreign gods with our wicked heart. பல நேரங்களில் நாம் கேள்வி எழுப்புகிறோம், எங்கே என் ஜெபம் போகிறது? எங்கே என் நம்பிக்கை வாழ்க்கை போகிறது? எத்தனை முறை நான் பயணிப்பது? எத்தனை திருத்தலங்களுக்கு நான் செல்வது? ஆண்டவர் நம்மை பார்த்து எளிமையான கேள்வி வைக்கிறார். உன் உள்ளம் முழுவதிலும் நான் வசிக்கிறேனா? உன் உள்ளத்தை முதலில் எனக்கு காட்டு, பிறகு எல்லா புதுமைகளையும் பெற்றுக்கொள் என சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, ஒரு முறை புனித ஜெரோம், விவிலியத்தை அவர்தான் எழுதியவர் லத்தீன் மொழியிலே. 40 ஆண்டுகள் உலகை மறந்து, உறவை மறந்து, பசி தாகம் மறந்து அவர் எழுதுகிறார். 40 ஆண்டுகள் நிறைவில் விவிலியம் எழுதியிருக்கிறார். மகிழ்ச்சியோடு, அப்போது அது டிசம்பர் மாதம் என்பதால் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இயேசு பிறந்த அந்த பெத்லகேமிலே சென்று எந்த இடத்தில் பிறந்தாரோ வார்த்தை மனுவுருவானார் என்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள தான் எடுத்த மாபெரும் முயற்சியாகிய அந்த லத்தீன் விவிலியத்தை போய் அதே இடத்தில் வைத்து இரவு ஜெபித்துக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் குழந்தை இயேசு புனித ஜெரோமுக்கு தோன்றினாராம். வரலாறு சொல்லுகிறது. தோன்றி அவரை பார்த்து, இன்னைக்கு எனக்கு பர்த்டே தெரியுமா? எனக்கு ஏதாவது gift கொண்டு வந்திருக்கிறியா? உடனே ஜெரோம் சொன்னாராம், என்ன ஆண்டவரே இப்படி கேட்குறீங்க? 40 ஆண்டுகள் கடும் உழைப்பு, கிரேக்க மொழியிலிருந்து லத்தீன் மொழிக்கு எல்லாரையும் விட்டுவிட்டு, என் நேரத்தை எல்லாம் விட்டுவிட்டு, எல்லா அலுவல்களையும் தூக்கி எறிந்து விட்டு உனக்காக நான் வடிவமைத்திருக்கிறேன். இதோ அந்த புத்தகம். இதைவிட சிறந்த ஒரு பரிசு உங்களுக்கு மனுவான வார்த்தைக்கு எதுவாக இருக்க முடியும்? எனவே இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என சொன்னார். குழந்தை இயேசு, தேங்க்யூ so மச், வேற ஏதாவது gift இருக்கான்னு கேட்டான். வேற gift என்ன? ஐயோ, என்ன சொல்லுவது என்று தெரியவில்லை. குழந்தை இயேசுவே, எது வேண்டுமானாலும் கேளுங்கள் என சொன்னாராம். குழந்தை இயேசு புனித ஜெரோமை பார்த்து என்ன பரிசு கேட்டாராம் தெரியுமா? ஜெரோம், உன் பாவங்களை எனக்கு தருவாயா? உன் பாவங்களை எனக்கு தருவாயா? காலாண்டு விடுமுறையில் குடும்பமாக இங்கு கூடியிருக்கிறோம். தந்தை அவர்கள் அற்புதமாக இந்த 2 நாளை யூபிலி ஆண்டில் வடிவமைத்திருக்கிறார். மகனே, மகளே, உன் பாவங்களை அறிக்கையிடு. உன் பாவங்களை அறிக்கையிட்டு முழு உள்ளத்தையும் கடவுளுக்கென அர்ப்பணித்து, ஆண்டவரே, நீரே என் குடும்பத்திற்கு எல்லாம், உனது திட்டம் என் வாழ்வில் நடக்கட்டும் என சொல்லி உன் வாழ்க்கை பாதையை மாற்றிப்பார். அருள் என்ன, இரக்கம் என்ன, அவரது கனிவு என்ன, அவரது கிருபை என்ன, அவரது உடனிருப்பு என்ன என்பதை நிச்சயம் நாம் புரிந்து கொள்ள முடியும். அதைதான் தேவத்தாய் தனது வாழ்வில் அழகுற என்பித்து காட்டிக்கொண்டே இருக்கிறாள். இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, உமது சித்தத்தின்படி என் வாழ்வில் நடக்க கடவது. கண்களை மூடி கரங்களை குவித்து சிறு ஜெபம் ஒன்றை நாம் ஏறெடுப்போமா? அன்பு ஆண்டவரே,
நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த நேரத்தில் நீர் எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற கிருபைக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, எவ்வளவோ பக்தி முயற்சிகளை நான் மேற்கொள்ளுகிறேன். ஆனால் இன்று நீர் என்னிடம் வித்தியாசமாய் பேசியிருக்கிறேன். என் இதயத்தை கேட்டிருக்கிறேன். ஆண்டவரே, உண்மையில் என் இதயத்தை உடைத்து பார்த்தால் நான் தாவீதை போல மாற வேண்டும். அந்த நொறுங்கிய நெஞ்சத்திற்குள் எவ்வளவு ஊனியல்புகள்! ஆண்டவரே, அந்த நொறுங்கிய நெஞ்சத்திற்குள் எத்தனை உலகங்கள்! ஆண்டவரே, அந்த நொறுங்கிய நெஞ்சத்திற்குள் உன்னை தவிர எல்லாம் இருப்பதே என் உமது அருளை நான் பெற தடையாயிருக்கிறது. உதவி செய்யும் ஆண்டவரே, உமது நற்கருணை ஆசீரால் என்னை நிரப்பும் அப்பா. உமது நற்கருணை பெற்றுக்கொண்ட நான் என் சாவுக்குரிய துன்பங்கள் மனச்சான்றிலிருந்து தூய்மைப்படுத்தப்பட்ட மனிதனாக மாறி, ஆண்டவரே, இங்கிருந்து நான் வீடு திரும்பும் போது உமது ஆசிர்வாதங்களை நிறைவாய் பெற்று செல்ல இதோ என்னை காணிக்கையாக்குகிறேன். ஹார்மனி வித் பிளான் ஆஃப் காட், கடவுளின் திட்டத்தில் முழுமையாய் கையெழுக்கிற ஒரு உத்தம நம்பிக்கையாளனாக நானும் என் வீட்டாரும் மாறிட அருள் தாரும். ஆமேன்.